இந்த கேரக்டர் இப்படி இதுக்கு அடுத்த அதிகாரத்தில், தட் மீன்ஸ் லூக்கா 19 அதிகாரத்தில் இன்னொரு கேரக்டர். ரெண்டுமே இங்கே இந்த கேரக்டர் கேள்வி கேட்கும், பதில் அந்த கேரக்டர் கிட்ட கிடைக்கும். ஜக்கேயுஸ் இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த பணம் வந்துட்டுனா எனக்கு நிம்மதி இருக்கும்னு நினச்சி இந்த ஜக்கேயுஸ் ஆண்டவரை பற்றி கேள்விப்படுறாரு, இயேசுவை பற்றி அந்த அற்புதத்தை கேள்விப்படுறாரு. உண்மையாகவே உள்ளத்துலேருந்து இயேசுவை நாடினார். அதுக்கு சான்று தான் அவர் மரத்து மேலே ஏறினது. உண்மையாகவே அவர் தேடினார். ஆனால் என்னைக்கு இயேசுவை கண்டடைஞ்சாரோ, இது வரைக்கும் எது மேலே நம்பிக்கை வச்சிருந்தாலோ, இது இல்லை இவர் தான் வாழ்க்கையில் முக்கியம், இவர் தான் எல்லாம், இவரை தான் தேடணும், இதெல்லாம் நான் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கிட்டார். உண்மையாகவே இறையாட்சியை மனசால் தேடினவர் ஜக்கேயுஸ். அந்த ரட்சகரை மனசால் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க எதை பெற்றுக்கொண்டாங்க? நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க, மீட்பை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஜெரிகோ நகரத்துக்குள்ளே வராங்க. அங்கே ஜக்கேயுஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், ஜக்கேயு. அந்த ஜக்கேயு யார் அப்படின்னா, இந்த டேக்ஸ் வரி அந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ்க்கெலாம் சீஃப் ஹெட்டு. அந்த டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருந்தால் எப்படி, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அவர் தலைவர், இந்த டேக்ஸ் வாங்குறவங்களுக்கு தலைவராக இருந்தார். ஹெட் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம், நம்மளுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கிட்டா. இன்னும் யோசிக்க போனால் இந்த இன்கம் அந்த காலத்தில் வரி யூதர்களில் ஆண்டுட்டு இருந்தவங்க ரோமராஜ்யம். அப்போ ரோமராஜ்யம் யூதர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. யூதர்கள் அடிமையாக ரோமராஜ்யத்துக்கு கீழே இருக்காங்க. அப்போ அவங்களோட வருமானமே ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா நான் 5 ரூபா வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை. 10 ரூபா சம்பாதிக்கணும், 5 ரூபான்றது பெரிய காரியம். வரி கொடுக்கணும். இந்த சீஃப் டேக்ஸ் கலெக்டர்ஸ் இருக்காங்க, சீஃப் இருக்காங்க, வரி வாங்குறவங்க அந்த கேரக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு தலைவராக சில பேர் இருப்பாங்க. இந்த சீஃப் டேக்ஸ் கலெக்டர்ஸ் எப்படி அப்படின்னா, அவங்க டைரக்ட் கான்டாக்ட். அவங்க அந்த அந்த ரோம மன்னர் ஈரோது மன்னன் பிலாத்து, இவங்க கிட்டலாம் டைரக்ட் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க தான் டேக்ஸ் கலெக்டர். அவங்க ரோமர், இவர் ஒரு யூதர். ஆனால் இவர் யார்கிட்டேருந்து வசூல் பண்ணணும்? தன்னோட யூத மக்கள்கிட்டேருந்து அந்த காசை வசூல் பண்ணணும். டேக்ஸ் கலெக்டர்ஸ்லாம் வசூல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஹெட்டு. நான் இதை வாசித்தேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருவேளை அந்த கவர்மெண்ட் 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க, 5%, இல்லைன்னா ஒரு 4% டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீ 4% வாங்கு. ஒன்றால் முடிஞ்சால் நீ 5 6 நீ வாங்கிக்கலாம். 4 நீ ரோம ராஜ்யத்துக்கு கூட 2 நீ உனக்கு வச்சுக்கோ. நான் சொல்கிறது கணக்கு புரியுதா? 4 தான் வாங்கணுன்றது ரோம ராஜ்யம், அதை வாங்கணும். அதை எழுதுவாங்க அந்த கணக்கு. உனக்கு திறமை இருந்தால் அந்த டேக்ஸ் கலெக்டர் லஞ்சம் வாங்கலாம் கூட, எக்ஸ்ட்ரா அந்த ஆளை கஷ்டப்படுத்தி 7 கூட வாங்கிக்கலாம், 8 கூட வாங்கிக்கலாம். வாங்கினா 4 கணக்கில் கொண்டு வந்துடுவாங்க, மிச்ச 4 தனக்கு எடுத்துக்குவாங்க. அப்போது இவர் சாதாரண டேக்ஸ் கலெக்டர் இல்லை, இவர் ஹெட்டு, எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர். இவர் யூத கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுறவர், டேக்ஸாக வாங்குறவங்க. இந்த காலத்து மாதிரி கிடையாது. டேக்ஸ் அதுதான் அவங்களுக்கு இன்கம். அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்களோட காசை சொல்லப்போனால், நம்ம எப்படி பிரிட்டன் கீழே இருக்கும்போது நம்ம இந்தியன்ஸே அவங்களோட கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து நம்மக்கிட்ட அந்த டேக்ஸ் எடுத்தாங்களோ, அது அவங்கள கஷ்டப்படுத்தி வாங்குகிற பணம். அப்போது அந்த யூதர்களுக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் ஒரு யூதன், நம்ம உழைப்பு, நம்ம கஷ்டம், நம்ம வேர்வை பணத்தை இவன் டேக்ஸாக எடுத்து இன்றைக்கி இவன் பெரிய செல்வந்தர்.
அவர் ஒரு பெரிய பணக்காரர். ஆக்சுவலி ஜக்கேயுஸ் வந்து ஒரு பெரிய பணக்காரர். ஆனால் எப்படிப்பட்ட பணக்காரனா, முதல்ல பார்த்தோமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் பணக்காரர் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு யாரும் வம்பத்தும்புக்கும் போகாமல் அப்படிப்பட்ட பணக்காரர் இல்லை. இவர் எப்படிப்பட்ட பணக்காரர் அப்படின்னா, தன்னோட மக்களுக்கே துரோகம் செஞ்சு அதில் பெரிய பணக்காரனானவர். அவங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் போகிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு வீட்டில் வருமானமே இல்லை. வருமானம் இல்லைன்னா நீ கெட்டு, வரியை கெட்டு, டேக்ஸை கெட்டு, அதுக்கு இல்லைன்னா அதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, இதெல்லாம். அப்போது அந்த யூதர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, நம்ம உழைக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், இன்றைக்கி நம்மளோட வேர்வை, நம்மளோட கஷ்டத்துலேருந்து இவன் பெரிய பணக்காரனாக இருக்கானே, தன்னோட சொந்த மக்களுக்கே துரோகம் செஞ்சு அவங்களோட வறுமையிலேருந்து பணத்தை எடுத்து பணக்காரனான ஒரு பணக்காரர் தான் ஜக்கேயுஸ். அப்போ அந்த மைண்ட் செட் நினச்சி பார்க்கணும். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பார். வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, பணம் வந்துட்டுனா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து யூதர்கள் கூட தான் இருக்கான். ஆனால் யாருக்கு வேலை பார்க்க? ரோம ராஜ்யத்துக்கு வேலை பார்க்கான். இந்த மக்களை துன்படுத்தி பணம் சம்பாதிச்சு வைக்கிறான். அப்போ எல்லாரும் இவனை வெறுத்த ஒரு கேரக்டர். யார் நீ என்னை வெறுத்துட்டு போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை பணம் இருந்த ஒரு கேரக்டர் தான் ஜக்கேயுஸ். ஆனால் இந்த ஜக்கேயுஸ் வந்து இப்போ நம்ம இதில் வாசிக்கும்போது எப்படின்னா, இது ஜக்கேயுஸ் கேள்விப்படுறார், இயேசு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஜக்கேயுஸ் இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்திருப்பார். அங்கே கண்ணு தெரியுதான், பேச முடியாதவங்க பேசுகிறாங்களாம், நடக்க முடியாத நடக்கிறாங்களாம், அப்போ பெருகுது, மீன் பெருகுது, இந்த மாதிரி இயேசு பண்ண அற்புதங்களில் இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி, இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, இதை பற்றி எல்லாம் அவர் கேள்விப்பட்டிருப்பார். அப்போது அவருக்குள்ள ஒரு தேடல், யார் இந்த இயேசு, இதை பற்றி கேள்விப்போது அந்த மனுஷனை பார்க்கணுமே யாருன்ற ஒரு தேடல் ஜக்கேயுஸ்க்கு இருந்திருக்கு. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 19வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து இப்போ வர்றாங்க. அந்த எரிகோ நகரத்துக்குள்ளே வரும்போது இந்த டேக்ஸ் கலெக்டர் வந்து அங்கே இருக்கார். இந்த டேக்ஸ் கலெக்டர் என்ன பண்ணான்னா, அண்ட் ஹீ வாஸ் சீக்கிங் டு see who Jesus was. He was seeking. இங்கிலீஷில் வந்து சீக் ஹீ ஃபஸ்ட், முதலாவது கடவுளோட ராஜ்யத்தை நாடுங்க, சீக் தேடுங்க, நீங்கள் கண்டடைவீங்கன்ற வசனம். ஆண்டோட ராஜ்யத்தை தேடுங்க, நீங்கள் கண்டடைவீங்க. இங்கே இந்த மனுஷன் என்ன நாடுற அப்படின்னா, நான் இயேசுவை பார்க்கணும். நம்ம அப்போதே பார்த்தப்போ அந்த வாலிபர் ஓடி வந்து இயேசுக்கு முன்னாடி மண்டிட்டார். ஆனால் உண்மையாகவே இயேசுவை தேடி வந்தாரா? இல்லைன்னா தனக்கு நான் என்ன பண்ணால் இந்த இடத்துல அப்படி இருக்காது. அவர் இயேசுவை நாடினார், இயேசுவை தேடினார், இயேசுவை பார்க்கணுன்னு துடித்தார். அவர் வந்து இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும். அப்போ அவர் வந்து உண்மையாகவே அவன் தன் சொந்த மக்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், அவன் பெரிய சீஃப் இன்கம் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுன்னா அவர் பெரிய பணக்காரன் இருந்தாலும், அங்கே இருக்க பெரிய பெரிய ஹெட்டுக்கெலாம் டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும், ஆனால் அவரோட இதயத்தில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு உண்மையான ஒரு தேடல் இருந்தது. அதனால தான் இந்த வசனத்தில் இங்கே வாசிக்கலாம். அண்ட் ஹீ வாஸ் சீக்கிங் டு see who Jesus was. யார் இந்த இயேசு, நான் அவர் எப்படியாவது பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாடினார். என்ன ஆயிடுது, இயேசு எவ்வளோ அற்புதம் செஞ்ச ஒரு மனுஷன் இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே வராருன்னா, இன்றைக்கி பாலிடிக்ஸ், எங்கள் ஊரில் பாலிடிக்ஸ் நடக்குது, திடீர்னு ஒரு பெரிய விஐபி ஊருக்குள்ளே வந்தால் ஊரே க்ரௌடாகி கூட்ட நெரிசலில் இறந்து போகிற அளவுக்கு கூட்டம் கூடிடுது, யார் இந்த ஆளுன்னு பார்க்குறதுக்கு. அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவங்க அந்த ஊரே வந்து கூடி இருக்குது. இவர் பார்த்தார், இவர் ஆள் கொஞ்சம் குள்ளம், கட்டையாக இருக்கிற ஆள். ஐயோ, அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாதே, அவரை எப்படியாவது நான் பார்த்துடணுமே, யார் இந்த இயேசு, அவரை எப்படியாவது நான் பார்த்துடணுமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறுவார். சிக்மன் ட்ரீ மரத்து மேலே ஏறி பார்ப்பார். கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஊர்லேயே செல்வந்தர், அவர் பெரிய பணக்காரர். அவர் வந்து ஹெட் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், பதவியில் ரொம்ப உயர்ந்த ஆள். நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா? நம்ம ஊரில் ஒரு பெரிய மனுஷன், ஒரு எம்பியோ எம்எல்ஏயோ இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரோ ஹெட்டு, திடீர்னு ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த இடத்துல எப்படியாவது மரத்து மேலே ஏறுறது நம்மளால் பார்க்க முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிஸ்டேஜ் இருக்கும், அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜக்கேயுஸ் வந்து இயேசுவை நான் எப்படியாவது பார்த்தணும், யார் இந்த இயேசு, உண்மையாகவே மனசுலேருந்து அவர் தேடினார்.
நான் இந்த இயேசுவை நான் எப்படியாவது பார்த்தேன். ஆனால் ஆள் கொஞ்சம் குள்ளனால இந்த கூட்டத்துக்குள்ளே அவரை பார்க்க முடியாது, அவர் முகத்தை கூட நல்லா பார்க்க முடியாது. பெட்டர் இந்த மரத்து மேலே ஏறுறான் சொல்லிட்டு அவர் ஏறி அந்த மரத்து மேலே தொங்கிட்டு பார்ப்பார் இயேசு யாருன்னு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ட் when Jesus came to the place, கரெக்டாக அந்த மரத்து கீழே அந்த மரத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்து வரவும் இயேசு கிறிஸ்து மேலே பார்ப்பார் இந்த மனுஷனை. And when Jesus came to the place, he looked up and said to him, Zacchaeus. அந்த ஊருக்குள்ளே அப்போ தான் வர்றாரு. ஜக்கேயூஸ் இது வரைக்கும் இயேசுவை பார்த்ததில்லை. எப்படியாவது இயேசுவை பார்க்கலான்னு முயற்சி செஞ்சு மரத்து மேலே ஏறி பார்க்குறாரு. இங்கே இயேசு கரெக்டாக அவர் இருந்த மரத்துக்கிட்ட வந்து மேலே அவரை பார்த்து அவர் பேர் சொல்லி, ஜக்கேயூஸ் இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன் சொன்ன உடனே இது வரைக்கும் அந்த பணத்தை அந்த பொருளை யார் கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் வெறுத்துருப்பாங்க, ஊரே அவரை திட்டுது. யாருமே வந்து என்னோட புரிதல், நான் சரியாக தப்பாகவும் இருக்கலாம், ஒருவேளை ஜக்கியோஸ் கிட்ட யாருமே வந்து இந்த மாதிரி பேசியிருந்திருக்க கூட மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவரை சபிச்சிருந்திருப்பாங்க. உன் மக்களுக்கே நீ துரோகம் பண்ணுறியே, உனக்கு அப்படி எல்லார்கிட்டேயும் ஒரு சாபத்தை வாங்கினவர். பணக்காரெல்லாம் இருந்திருந்துருக்கலாம், பணத்தோடு இருந்திருந்துருக்கலாம் அவர். ஆனால் யாரும் தன்னை நேசிச்சுருந்துருக்க மாட்டாங்கன்றது என்னோடய புரிதல். நான் ஐ மைட் பி ராங். ஆனால் இங்கே இயேசு அந்த இடத்துக்கிட்ட வந்து தன்னை பார்த்து அவர் பேரை சொன்னோன்னே எப்படி இருந்துக்கும். திடீர்னு ஒரு பெரிய விஐபி இந்த ஊருக்குள்ளே வந்து என்னோடய பேரை சொல்லி என்னை கூப்பிட்டா, ஒரு விஐபி, யாரோ ஒரு விஐபி சொன்னாலே இப்படி இருக்குமே. அப்போ இயேசு அந்த ஊருக்குள்ளே வந்து ஜக்கேயூஸ்ன்னு சொன்ன அந்த நிமிஷமே அவரோட இதயத்தில் ஒரு மாற்றம். இந்த இதயத்தில் மாற்றம் வந்து ஜக்கேயூஸ் சொல்லும்போது மட்டும் இல்லை, இயேசுவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தன்னோட பதவியை மறந்து தன்னோட அந்தஸ்தை மறந்து எல்லாத்தையும் வந்து அந்த மரத்து மேலே அவர் ஏறணும்னு ஒரு முடிவு எடுத்தால, அங்கேயே அந்த அவரோட தாழ்ச்சியை பார்க்கலாம், ஜக்கேயூஸோட தாழ்ச்சியை பார்க்கலாம். ஆனால் அவர் எதை நாடினார் அப்படின்னா, உண்மையாகவே மனசால் he was seeking Christ, he was seeking God. அதனால தான் இயேசு அவர்கிட்ட வந்து அவர் பேரை சொன்ன உடனே இங்கே பாருங்கள், ஹரி அண்ட் கம் டவுன் ஃபார் ஐ மஸ்ட் ஸ்டே அட் யுவர் ஹவுஸ் டுடே. ஜக்கேயூஸ் இறங்கி கீழே வா, இன்றைக்கி நான் உன் கூட தங்க போகிறேன் உன் வீட்டில் சொன்ன மாத்திரம் இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு சொல்லுவாங்கள்ல. he was shocked. இந்த மனுஷன் உடனே அவர் இறங்கி he hurried and came down and received him joyfully. ஜக்கேயூஸ் வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னோன்னே இவர் வந்து அப்படி வாங்க சொல்லிட்டு மனசால் ஜாய்ஃபுல்லாக தன்னை இயேசுவை ஏற்றுக்கிட்டார். ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். நல்ல போதகரேனே அந்த பணக்காரர் சொல்லும்போது யார் நல்லவர், ஆண்டவர் தவிர யார் நல்லவங்களாக இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நல்லவர் என்ற வார்த்தையை தூக்கிட்டு போதகரேன்னு சொன்னார்ல, அந்த இடத்துல தட் ஷோஸ் த செப்ரேஷன். அவர் கடவுளை தேடலை, அவர் சுயத்தை நாடினாருன்னு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஜக்கேயூஸ் வான்னு சொன்ன உடனே இறங்கி வந்து ஜாய்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோட அந்த இயேசுவை தன் வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு போனது, அவர் ஏற்றுக்கிட்டது, அந்த சந்தோஷம். இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த ஊர் மக்களோட ரியாக்ஷனை பாருங்கள். இந்த கூட்டமே கூடியிருக்கு, ஜெரிகோ நகரில் இருக்க மக்கள்லாம் பார்க்காங்க. இயேசு வந்து ஜக்கேயூஸோட வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறது கேளுங்க. மக்கள்லாம் and when they saw it they all grumbled, he has gone to be a guest of a man who is a sinner. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர் மக்கள்லாம், இவன் நமக்கே துரோகம் பண்ணவன், ஒரு பாவி, இவர் ஏன் இந்த ஆள் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ இந்த ஊர் மக்கள்லாம் இப்படி முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாவி வீட்டுக்கு இவர் போகிறார். இப்போ ஜக்கேயூஸோட ரியாக்ஷன் பாருங்கள். And Zacchaeus stood and said to the Lord, Behold, Lord, the half of my goods I give to the poor, and if I have defrauded anyone anything, I restore it fourfold. எனக்கு சார்
ஜக்கேஸ் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. இப்போ ஜக்கேஸ் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற உடைமைகளில் பாதி நான் ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் யாரையாவது அநியாயமாக ஏமாற்றி நான் வந்து காசு வாங்கினேன்னா 4 மடங்கு கொடுத்துட்றேன். யாரையாவது அதுதான் ஒரு வாழ்க்கை, அவரோட தொழிலே அதுதான். அவங்ககிட்டருந்து எந்த அளவுக்கு காசு டேக்ஸாக வாங்க முடியுமோ வாங்குறது. கொஞ்சம் யோசித்து தன்னோட உடைமைகள் இவ்வளோ, அவருக்கு ஒரு வேளை 1 கோடி சொத்து இருக்குது அப்படின்னா 50 லட்சத்தை ஏழைங்களுக்கு கொடுத்துறாரு. பேலன்ஸு 50 lakhs. 1 மடங்காக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லலை, 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்தேன் அப்படின்னா தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவர் கொடுக்குறதுக்கு தயாராகிட்டார். பாதியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டாரு, பாதியை அநியாயமாக அவங்க மக்கள்கிட்டருந்து வாங்கின காசை திருப்ப 4 மடங்கு கொடுக்குறேன். ஏசு சொன்னார் அவர்கிட்ட, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கூட, அப்போ தான் நீ விண்ணாக ராஜ்யத்தை அடைய முடியும். இந்த பணக்கார்ட்ட சொன்னார். ஆனால் இங்கே அந்த மாதிரி டயலாக் எதுவுமே சொல்லலை. ஜக்கேயுஸ் இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன், இன்றைக்கி உன் வீட்டில் தங்க போகிறேன், அவ்வளோதான். இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த பணம் வந்துட்டுனா எனக்கு நிம்மதி இருக்கும்னு நினச்சி இந்த ஜக்கேயுஸ் ஆண்டவர் பற்றி கேள்விப்படுறாரு, இயேசுவை பற்றி அந்த அற்புதத்தை கேள்விப்படுறாரு. உண்மையாகவே உள்ளத்துலேருந்து இயேசுவை நாடினார். அதுக்கு சான்று தான் அவர் வந்து மரத்து மேலே ஏறினது. உண்மையாகவே அவர் தேடினார். ஆனால் என்றைக்கு இயேசுவை கண்டடைஞ்சாரோ, இது வரைக்கும் எது மேலே நம்பிக்கை வச்சுருந்தாலோ, இதில் இவர் தான் வாழ்க்கையில் முக்கியம், இவர் தான் எல்லாம், இவரை தான் தேடணும், இதெல்லாம் நான் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கிட்டார். உண்மையாகவே இறையாட்சியை மனசால் தேடினவர் ஜக்கேயுஸ். அதுக்கு பதில் ஏசு. அண்ட் ஜீசஸ் செட் டு ஹிம், இப்படி சொன்னோடனே ஏசு ஜக்கேயோ பார்த்து சொல்கிறாரு, ஜீசஸ் செட் டு ஹிம், டுடே, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு வந்திருக்கு. டுடே சால்வேஷன் ஹேஸ் கம் டு திஸ் ஹவுஸ். யார் வந்திருக்காங்க? ஏசு. யார் நுழைஞ்சிருக்கிறா அந்த வீட்டுக்குள்ளே? ஏசு. ரட்சிப்பு, ரட்சகர். அந்த ரட்சகரை மனசால் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க எதை பெற்றுக்கொண்டாங்க? நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க, மீட்பை பெற்றுக்கொண்டாங்க. டுடே சால்வேஷன் ஹஸ் என்டர்ட் அண்ட் டுடே சால்வேஷன் ஹஸ் கம் டு திஸ் ஹவுஸ் since he also is the son of Abraham. For son of man came to seek For the Son of Man came to seek to save the lost. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? தொலைந்து போனவங்கள தேடி வந்தார். பாவத்தில் பாவக்கட்டில் இருந்த மனுஷங்களை மீட்க வந்தார். ஆனால் அந்த உணர்வு இருந்த ஒரு மனுஷன், எனக்கு மீட்பர் தேவை, இயேசு தேவை, அவரை நாடணும்னு நினச்ச மனசால் தேடின ஜக்கேயுஸ், அந்த குடும்பமே எனக்கு மீட் பண்ண. திஸ் ஹவுஸ் ஹஸ் ரிசீவ்ட் சால்வேஷன். சால்வேஷன் ஹஸ் என்டர்ட் த ஹவுஸ். பணக்காரர் கேள்வி கேட்டார், நித்திய ஜீவன் அடையணும்னு என்ன செய்கிறது? பதில் ஜக்கேயுஸோட வாழ்க்கையில் பார்க்கலாம். என்றைக்கு மனசால் அவர் இயேசுவை நாடினாரோ, இது வரைக்கும் தான் வச்சிருந்த தன் ஆஸ்தி, தன் பொருள் மேலே இந்த நம்பிக்கை இன்றைக்கி இயேசு மேலே. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ, நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியல, ஒருவேளை நமக்கு பின்னாடி தெரியலாம். ஜக்கேயுஸ் சொன்ன எல்லாத்தையும் கொடுத்ததுனால அப்படியே பிச்சைக்காரனாக கஷ்டப்பட்டு அப்படி இறந்துருக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியை நோண்டி பார்த்தா ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த ஊரில் அதுக்கப்புறமும் அவர் செல்வந்தராக இருந்திருப்பார். இட்ஸ் மை, இது இங்கே இல்லை, வசனத்தில் இல்லை, பட் 100 மடங்கு அவர் அறுவடை பெற்றிருப்பார். நாளைக்கு இந்த வானத்தில் இருக்கிற பறவை அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அதே அவ்வளவு அழகாக அதுக்கு தேவையான போஜனம் கடவுள் கொடுக்கும்போது அவரை நாடி இருக்கிறவங்க பிரேஸ் காட், எந்த ஒரு குறை இல்லாமல் அவர் நல்லா தான். ஆனால் அவரோட நம்பிக்கை, அவரோட விசுவாசம் அவரோட பொருள் மேலே இருந்திருக்காது. அவரோட நம்பிக்கை, அவர் விசுவாசம், அவரோட அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. நம்ம எதை நாடுறோம்? நம்மளோட தேவையை தேடி அவரை நாடுறோமா? உண்மையாகவே அவரை நாடுறோமா? இன்றைக்குள்ள காலகட்டம் வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த எண்ட் டேஸ், கிளைமேக்ஸ் கிட்டே இருக்கோம். இன்னும் நம்ம எதை நாடிட்டுருக்குறோம்? அவரோட ராஜ்யம் ரொம்ப சமீபம். இந்த உலகத்தில் அவரோட ராஜ்யம் நிலையாட்டுறது ரொம்ப காலம்லாம் இல்லை, ரொம்ப சமீபம். நம்ம எதை நாடிட்டுருக்குறோம்? உண்மையாகவே நம்ம எதை தேடுறோம்?
இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்ல, ஒரு காலம் வரலாம். கோவிட்லாம் ஜஸ்ட் ட்ரைலர் தான். பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் சாப்பாடு இருக்காது. இப்போவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல, திடீர்னு கேஸ் இல்லை, எல்லாம் இருக்கும், பணம் இருக்கும், வசதி இருக்கும். உண்மையாகவே நம்ம எதை நாடுறோம்? உண்மையாகவே நம்ம அவரை நாடுறோமா? நம்மளோட இதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். பிரேஸ் ஜீசஸ், பிரேஸ் காட். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. சக்கேயுஸ் நீங்கள் சொன்ன அந்த ஒரே வார்த்தையில் தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். வா, உன் வீட்டுக்கு நான் விருந்து சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்த இயேசு அதுக்கும் மேலே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்மையே வெறுமையாக்கி தம்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த அன்பை வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக இந்த கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எங்களையே நாங்கள் யோசித்து சிந்திச்சு பார்க்குறோம். நான் உண்மையாகவே அவரோட ராஜ்யத்தை தேடுறேன்னா, இல்லை வெளிப்பிரகாரமாக அவரை தேடுறேன்னு சொல்லிட்டு என்னோடய தேவைகளை பூர்த்தி செய்ய நான் அவரை நாடுறேன்னா, இந்த வசனத்தை படிக்கிறேன்னா, என்னை ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் படைச்சிருக்கீங்க தகப்பனே. உமக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக இன்னும் அதிகமாக உங்களோட நாடணும், உங்கள் இதயத்தை நாடணும், வசனங்களை வாசிக்கணும். எங்களோட நோக்கம் என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக எங்களை பரிபூர்ணமாக உம்முடைய ராஜ்யத்துக்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே, முழு இதயத்தோட. சக்கேயுஸ் அது வரைக்கும் தன்னோட நம்பிக்கை அவரோட உடைமைகள் மேலே, அவரோட பணத்தின் மேலே வச்சுருந்த மனுஷன் உண்மையாக உங்களை நாடும்போது, உங்களை கண்டடையும் போது, அந்த ரிலேஷன்ஷிப் தன்கிட்ட இந்த எல்லாத்தையும் கொடுத்து, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போதும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்தார். என்னால் அந்த முடிவு எடுக்க முடியுமா? நான் அந்த முடிவு எடுக்க தயாராக இருக்கேனா? உண்மையாகவே நான் அவரை நாடுறேன்னா? எங்களோட சிந்தனை, எங்களோட வார்த்தை, எங்களோட செவி, எங்களோட ஐம்புலங்கள் உங்களை தேடுறதுக்கும் உங்களோட நாடுறதுக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய ராஜ்யத்தை கெட்டுறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்குடைய திறமை நீங்கள் கொடுத்தது, எங்களோட வசதி வாய்ப்பு நீங்கள் கொடுத்தது. இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.